படத்தோட ஆரம்பத்துல ஸ்காட்டிஷ் காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல ஜிம்மி அப்படின்ற இந்த சின்ன பையன் அவனோட அக்கா தங்கச்சி கசின்ஸ்னு எல்லாரோடையும் உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவங்க அம்மா திடீர்னு உள்ள வராங்க. எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்லிட்டு போறாங்க. ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாமே பயந்து போயிருக்காங்க. ஏன்னா வெளியில ஏதோ ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா இந்த கதவுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதனால இந்த ஜிம்மின்ற பையன் போயிட்டு அந்த ஓட்ட வழியா எட்டி பாக்குறான். நம்மளோட அப்பா அம்மாலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அந்த கதவை யாரோ பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தா உடச்சுக்கிட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஒரு ஆள் உள்ள வராரு. இதெல்லாம் பார்த்ததும் இந்த குழந்தைங்களுக்கு பயந்து போயிருது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள வந்தவன் அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் பயங்கரமா வேட்டையாடுறான். இந்த கதவுக்கு பின்னாடி நம்ம ஜிம்மி நின்றுட்டு இருந்ததுனால அவனை மத்த யாரும் பார்க்கல. இவங்க இந்த மாதிரி வேட்டையாடுனதுல அந்த குழந்தைங்க எல்லாமே அதே மாதிரியே பாதிக்கப்படுற மாதிரி மாறுறாங்க. இப்போ ஒரு பக்கம் இவன் ரூமை விட்டு வெளியில வர அவங்க அம்மா ஒரு பக்கம் இது மாதிரி பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இவன் எங்கிட்டு திரும்பினாலும் ஃபுல்லாவே இப்படிதான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே பாதிக்கப்பட்டு விழுறாங்க. ஐயோ இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம் நம்மளும் இந்த மாதிரி தான் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரும் இப்போ மாறிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியில வரான். வெளியில பார்த்தா அந்த ஊரே அப்படிதான் பாதிக்கப்பட்டு போய் கிடக்கு. உங்ககிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ யார்கிட்டயோ மாட்டாம சர்ச்சுக்கு வந்துடுறான். அங்க அந்த ஃபாதர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் என்னோட கண் பார்வையில நான் சரி பண்ணிடுவேன் புரியுதா, நீ பயப்படாம இரு அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வரை இப்ப எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளோட கதையும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பையன் வேற ரொம்ப பயந்து போயிருக்க, நீ எதுக்கும் பயப்படாம இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த தங்க கிராஸ் அதை அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு. அவர் கொடுத்த நேரமோ என்னமோ கரெக்டா இந்த சர்ச்சுக்குள்ளேயும் பாதிக்கப்பட்ட எல்லாரும் இப்ப வந்துடுறாங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் என்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் நின்றுட்டு இருக்க. அந்த சின்ன பையன் ஜிம்மி அங்கிருந்து தப்பிச்சா போதும்டான்னு ஓடிடுறான். வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவனும் சொல்ல, அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாரும் அவன் அப்படியே மாத்துறாங்க. இப்ப எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களா ஆயிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க திடீர்னு எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு வைரஸ் யூரோப்ல இருந்து அந்த வைரஸ் இந்த மாதிரி பரவி இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே ஜாம்பிஸா மாறிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் போயிருது. இந்த பூமியே வாழக்கூடிய தகுதியை இழந்துருது. அவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கு. இங்க இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உயிர் தப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாருமே தனியா ஒரு தீவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீவு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ஸோ ரொம்ப சேஃபா தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தீவுல இருந்து அந்த மெயின்லேண்டுக்கு இவங்களால போக முடியும். அதுக்காக ஒரு ஒத்தையடி பாதையையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க. இப்போ இந்த தீவுல இருக்கிற இந்த சின்ன பையன், இவனோட பேரு ஸ்பைக்கு. இவன் அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க அப்பா இவனுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காரு, எப்படி இந்த மாதிரி கொலைக்காரங்களெல்லாம் பார்த்தா கொலை பண்ணணும்னு. ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க அம்மா, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, கட்டில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க, என்னோட பையனை நீங்க முதல் வேட்டைக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா இப்ப ஸ்பைக் அவனோட முதல் வேட்டைக்கு தயாராகி போக போறான். அதெல்லாம் நீ வேணாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல, ஒன்றும் இல்லைம்மா நீங்க அமைதியா இருங்க, படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதிப்படுத்துறான். இவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அந்த மாதிரி இருக்கும். அதனால பல குழப்பத்தோடவே எப்ப என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம தான் சுத்திட்டு இருப்பாங்க. பேசிட்டு இவன் கிச்சன் வரும்போது சாம் அப்படிங்கிற தாத்தா இருக்காரு. அவர் இவனுக்கு வேட்டையாடுறதுக்காக புதுசா ஒரு வில்லம்ப கொடுக்குறாரு. இவன் ஊருக்குள்ள வரான். எல்லாருமே அவனை பாராட்டி அனுப்புறாங்க. நீ நல்லபடியா சக்சஸ் பண்ணிட்டு இதுல வருவன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. இந்த இடத்துக்குன்னு ஒரு தலைவி இருப்பாங்கல்ல, அதுதான் இவங்க பேரு ஜென்னி. இந்த பாட்டி இருந்துட்டு உனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறாங்க. ஆக்சுவலா இது மாதிரி போனவங்க திருப்பி அவங்களே வந்துடணும்னு நாங்க வேண்டிட்டு இருக்கோம். அப்படி யாரும் வரலன்னா உங்களை தேடி யாருமே வரப்போறது கிடையாது. அதனால பார்த்து சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது மாதிரி இங்க நிறைய மனிதர்கள் இங்க இருந்து கிளம்பி போனவங்க பாதி பேர் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ இவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீவுல இருந்து மெயின்லேண்டுக்கு போகணும். அவங்க இந்த மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு, அதுலதான் இப்போ டிராவல் பண்ணி போறாங்க. அப்ப ஸ்பைக்கு கிட்ட தன்னோட சின்ன வயசுல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க அப்பா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க இருந்து இவங்க ஒரு காட்டுக்குள்ள வரப்போறாங்க. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இவங்க போயாகணும். இதை பாரு, இதுக்கு மேல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஸோ பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இவனுக்கு இந்த மாதிரி பெருசா நம்பிக்கைலாம் இல்லை, இங்கெல்லாம் யாரும் வாழ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு பாதிக்கப்பட்ட ஆளு ஊர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அதுவும் பூமியில இருந்து அந்த புழுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் நூடுல்ஸ் மாதிரி. அதை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் நீ தான், உன்னோட தாக்குதல் தான் இது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அவனும் ரொம்பவே சூப்பரா அந்த ஆளை அந்த இடத்துல கொண்டுறான், அதுவும் ஒரே ஷாட்ல. இந்த ஆளை கொண்டுட்டோம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அங்க பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஊர்ந்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்து அங்க இருக்கிற வர எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்பைக்கால சுத்தமா முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இத்தனை பேரை இவன் வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளினதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி கொலை பண்றது அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. இவங்க தப்பிக்க கொலை பண்ணி தானே ஆகணும். கடைசியா இருந்த ஒருத்தனை மட்டும் அவங்க அப்பா வந்து போக விட்டுறாரு. அதுக்கப்புறம் பையன் கிட்ட பரவாயில்ல நீ ரொம்பவே நல்லா வேட்டையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து போகுது. அது எல்லாத்தையும் அவங்க வந்து பாக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி மிருகங்கள் பச்சை பசேர்னு பாக்குறதுக்கு. இப்போ ஒரு பழைய வீடு இருக்கு. சரி இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் வந்து இருக்கிறாரு. ஆனா எந்த மாதிரி நிலையில இருக்காருன்னா அவரோட தலையில கவரை போட்டு கட்டியிருக்காங்க, கையையும் கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே இவன் புரிஞ்சுக்கிறான், இந்த ஆள் இந்த மாதிரி கேப்சர் பண்ணல அவன் மனுஷனா தான் இருந்திருக்கான், யாரோ ஒரு டிராப்புக்காக இப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்போ அவன் மனுஷனா இல்ல, பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கிறான். சரி இப்ப வேற வழி இல்ல, இவன் வந்து நம்ம கொண்டுதான் ஆகணும், அதனால நீ கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட சொல்ல ஸ்பைக்கா ஒரு மாதிரி பயந்துடுறான். ஏன்னா அவன் ரொம்ப கலவரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஆள். அதனால கொஞ்சம் பயந்து பின்வாங்க. அந்த கேப்ல அவன் கயிறு கழுத்தெல்லாம் வந்து கட்டியிருக்கும்ல, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு வர பாக்குறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல ஸ்பைக் வந்து அவனை கொண்டுறான். இல்லைன்னா அவன் வந்து இவங்கள அட்டாக் பண்ணியிருப்பான். சரி இந்த வீட்டுக்குள்ள நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு, இங்க வேற யாரும் பாதிக்கப்பட்டவங்க இல்ல, அடுத்து வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாதி சாப்பிட்ட மிருகத்தோட உடல் வந்து இருக்குது. அதோட தலையை காணோம். மரத்து மேல பார்த்தா அதோட தலைய அதோட முதுகெலும்பால வந்து மாட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே ஸ்பைக்கோட அப்பாவுக்கு கொஞ்சம் வந்து அப்படியே தயக்கமாகுது. ஏன்னா இது மாதிரி செய்யக்கூடியவங்க அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறவங்களால மட்டும்தான் முடியும். இவங்க இந்த மாதிரி ஜாம்பிஸால பாதிக்கப்பட்டதுலேயே வெரைட்டிஸ் இருக்கு போல. இந்த ஆல்ஃபான்றவங்க ரொம்பவே வந்து ஆபத்தானவங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும், ஸோ பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வர பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே 4 பேர் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிற்கிறாங்க. அதுவும் அவங்க சாதாரணமானவங்க கிடையாது, அந்த ஆல்ஃபான்னு சொல்லப்படுற அவங்க தான். அவங்கள பார்த்ததுமே இவங்க 2 பேரும் தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற வழியிலலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் முடியல. அவனும் வேற கொஞ்சம் பயந்து போயிடுறான். எப்படியோ அங்க வரவங்கள ஓரளவுக்கு தடுக்க முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற அம்பு இதெல்லாம் வேற பத்தாது. அதுவும் அவங்க வேற ஆல்ஃபா இல்லையா, ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ நம்ம சீக்கிரமா எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தாங்களா, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒளியறதுக்கு பாக்குறாங்க. அங்கேயும் இப்போ இன்ஃபெக்டட் பீப்புள் இருக்கிறதுனால எப்படியோ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒளியறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால மேலே அட்டிக்ல ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே போயிட்டு இவங்க 2 பேரும் நல்ல வேலையா அந்த வரதுக்குள்ள அவங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அதனால அதுங்களும் வந்து பாக்குதுங்க, என்னடா சரி யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிருதுங்க. இவங்களும் அந்த ஆல்ஃபா போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில எட்டி பார்த்தா அவங்க அந்த ஆல்ஃபா இருந்துட்டு இதுக்குள்ள தானே போனீங்க, எப்படினாலும் வெளில தானடா வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இவங்களுக்கா ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்பதான் இவர் சொல்றாரு, இதுங்க வந்து ரொம்பவே ஆபத்தானதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் கூட. நம்ம கிட்ட வேற நிறைய ஆரோஸ் இல்ல, இது மாதிரி ஆரோஸ் எல்லாம் இருந்தா தான் இதுங்களை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னால தானப்பா இதெல்லாம், நான் தான் வந்து அம்பு விடுறேன்னு சொல்லிட்டு நிறைய அம்பை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்றான். இவன்கிட்ட நிறைய அம்பு இருந்திருந்தா அதுங்களை வந்து சரியா போட்டு தள்ளி இருக்கலாம். அதை பத்தி ஃபீல் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உன்னோட முதல் நாள் வேட்டை, நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வெயிட் பண்றாங்க இவங்க. காலையில இருந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொழுதே சாஞ்சிருது. அப்ப பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு லைட் எரியுது. என்னதுப்பா அது லைட் எரியுது அப்படின்னு கேட்டா, அதுதான் வந்து இந்த மாதிரி தனியா இருக்கிறவங்களுக்கான பேட்ரோல், அதுலதான் இந்த மாதிரி லைட் எரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நெருப்பு எரியுது. அது என்னப்பா நெருப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் அதையும் பார்த்துட்டு கேட்கறான். ஆனா அதை பத்தி இவனோட அப்பா வந்து பேசுறதா இல்ல. அதனால அந்த டாபிக்கை அங்கேயே கட் பண்றாரு. அப்புறமா ஸ்பைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு கெட்ட கனவு. அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு மாதிரி மாறி ஒரு மாதிரி அப்படியே மூழ்கிட்டு இருக்க மாதிரி. திடீர்னு பார்த்தா இந்த பில்டிங் இவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இடிஞ்சு விழுக போகுது. ஐயோ நம்ம சரியான டைம்ல வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எப்படியோ பையனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. நல்ல வேலையா அது மொத்தமா வந்து இடிஞ்சு விழுந்து இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம சேஃபா வந்து வெளியில வந்துடுறாங்க. அதான் பில்டிங்குள்ள இருந்து இவங்க எதுவும் ஆகாம வெளியில வந்தாலும் வெளியில தான் அந்த ஆல்ஃபான்னு சொல்லப்படுற அந்த இன்ஃபெக்டட் பீப்புள் சுத்திக்கிட்டு இருக்காங்களே. அதனால இவங்க அவங்க பாக்குறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து வேகமா தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இவங்க போற வழி அந்த பாதை இருக்குல்ல, அது வேற இது நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த வேவ்ஸ் எல்லாம் வேற மறைச்சிருக்குது. இருந்தாலும் கூட அவங்க வந்து கெஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆளு ரொம்ப தூரம் இல்லாததுனால எப்படியோ அவங்க போயிட்டு இருக்காங்க. பிரிட்ஜை சுத்தி ஏகப்பட்ட பறவைகள் பறக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஆல்ஃபா அப்படிங்கிற மக்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ இதுக்கப்புறம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற தப்பிக்க பார்த்தா இந்த சின்ன பையன் வேற தண்ணியில ஸ்லிப் ஆகி விழுந்துகிட்டே இருக்கான்.
ஆனா நல்ல வேளையா அவங்க அப்பா தன்னோட பையனை கைவிடல. எப்படியோ தூக்கிக்கிட்டு சீக்கிரமா நம்ம கதவு கிட்ட போயாகணும். ஏன்னா திட்டத்திட்ட அவங்க வந்து அந்த கதவை நெருங்கிட்டாங்க. அங்க போயிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க தப்பிச்சிடலாம். இங்கிருந்து போகும்போதே விசில் ஊதிக்கிட்டே இவங்க போனதுனால அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாமே வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. ஸோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லைட் ஆன் பண்ணி அங்க இருக்கிற அந்த ஆல்ஃபா அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஆல்ஃபா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது இல்லையா, அதனால அவ்வளோ ஈஸியா அதுங்களை வந்து வீழ்த்த முடியல. என்னதான் அதுங்களை அட்டாக் பண்ணாலும் ரொம்பவே சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துருதுங்க. அதனால இந்த டைம் நெருப்பை வச்சு அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆல்ஃபாவால முடியல. எப்படியோ அந்த இடத்துல பின்வாங்க. இவங்க 2 பேரும் இதான் சான்ஸ், சமயம், சீக்கிரம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பையனை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து கேட்டு கிட்ட வந்துடுறாரு. இவங்களோட அன்லக்க பாருங்க, கேட்டை திறக்க மாட்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி வரவங்க பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பண்றது? ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரையும் உள்ள விடுறாங்க. நல்ல வேலையா ஆன் டைம்குள்ள இவங்கள உள்ள விட்டுறாங்க. இவங்க திருப்பி வந்ததுல மக்கள் எல்லாரும் பயங்கரமா வந்து சந்தோஷப்பட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை ஒரு பார்ட்டியாவே என்ஜாய் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி போயிட்டு நிறைய பேர் திருப்பி வரதில்லை. ஸோ நாங்க 2 பேரும் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணோம், இவ்வளவு பேரை வேட்டையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பைக்கோட அப்பா வந்து ரொம்ப பெருமையா அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ கொலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கு. இந்த சின்ன வயசுல அவன் என்ன பண்றான்னா, குடிக்கிறதுக்கு சரக்கும் கொடுக்குறாங்க, குடிக்கிறான். அளவுக்கு மீறி போனதுனால அவனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதனால ஃபுல்லா வந்து வாமிட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. இதை பார்த்ததுமே அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. அழுதுகிட்டே அவன் வந்து என்னடா அப்பா இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது இந்த தாத்தா தான் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்னாச்சு அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு. இவனும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நடந்தது எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட சொல்றான். இது மாதிரி மக்கள் சாகிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது கூடவே இந்த மாதிரி தூரத்துல வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை பத்தி அப்பா பேசல, என்ன அது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு டாக்டரோட வேலை தான். ஒரு டாக்டர்னு தெரியும். ஆனா அவரை பத்தி உங்க அப்பா பேசல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால நானும் இதுக்கு மேல சொல்ல முடியாது அப்படின்னு இவர் அதோடய நிறுத்திடுறாரு. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு பயங்கரமா எனக்கு தலைவலிக்குது, தயவு செஞ்சு மெடிசன்ஸ் ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனும் சரி ஏதாவது பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடி பார்க்கறான். அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. சரிம்மா ஒன்றும் இல்லை, அமைதியா இருங்க அப்படின்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ண கரெக்டா இவனோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. உள்ள வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் படுக்க இவனுக்கா சுத்தமா பிடிக்கல. இப்படி வேற ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு திருப்பி எப்படிதான் இப்படி அம்மா கிட்ட வரதுக்கு மனசு வருதோ அப்படின்னு இவன் வெளியிலே வந்துடுறான். இப்போ அவங்க அப்பாவும் வெளியில வர சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இவன் வந்து கேட்கறான், அந்த டாக்டர் பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அம்மாவை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கலாம், அவரை போயிட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்கறான். இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி நடந்த கதை. அந்த ஆள் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அது மட்டும் இல்ல, நீ சொல்ற மாதிரி நாங்க எதுவும் முயற்சி பண்ணாம இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளை வந்து தேடி நாங்க போனோம். போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட தீவனங்கள் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே சாதாரணமான மனுஷங்களும் தான். எல்லாத்தையும் அந்த ஆளு போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை தான் எரிச்சு எரிச்சு அவன் வந்து ஒரு பெரிய தீ மூட்டி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவன் கிட்ட போறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷங்களையும் அவன் அப்படிதான் பண்ணுவான். அதனாலதான் நாங்க வந்து திருப்பி வந்துட்டோம், அவன்கிட்ட போறதுல எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்போ ஒரு டைம் நம்ம முயற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, அவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு இவங்க கேட்க, திருப்பி நீங்க வேற ஒரு பொண்ணு கூட இருக்கனால தானே இப்படி பேசுறீங்கன்னு அவன் சொல்லிடுறான். ஒரே ஆறதான். அதுக்கப்புறம் என்ன, அம்மா நான் உங்க கூட எப்பயும் ஒன்னா இருப்பேம்மா, அவங்கள நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிறான். அப்ப அவங்க அப்பாவும் உள்ள வர, இதை பாருங்க, இதுக்கு மேலேயும் நீங்க வந்து எங்க கிட்ட வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்த ஒரு சின்ன கத்தி அதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். ஏன்டா இந்த சின்ன கத்தியை வச்சா என்னால வந்து உன்னை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இருந்தாலும் இப்ப இவனுக்கு வேற வழி இல்லை, போச்சு நம்ம அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்க அந்த கத்தியை திருப்பி அவர்கிட்டே வந்து கொடுத்துட்டு, இவனுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்பட்டு அங்கிருந்து வெளில போயிடுறாரு. இவனுக்கா இவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும். அதனால இங்க இருந்து வெளியில வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு கூரை வீடு அதை வந்து ஃபுல்லா நெருப்பு வச்சு விட்டு வந்துடுறான். வந்துட்டு வெளியில இருக்கிற காட்ஸ் கிட்ட ஐயோ அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து திசை திருப்பி விட்டுறான். இதனால இங்க காட்ஸ் யாரும் பாத்துக்காம நீ பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னு பாக்குறதுக்கு உள்ள போறாங்க. அந்த கேப்ல இவன் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு கேட்டை தாண்டி அங்கிருந்து வந்து வெளியில வந்துடுறான். எப்படியும் அந்த டாக்டர் இந்த இடத்துக்கு வரப்போறது இல்ல, நாம தான் நம்ம அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இந்த மாதிரி அந்த கேட்டை தாண்டி வெளியில வந்து வரான். வெளியில வந்து பார்க்கும்போது இது உலகம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், எப்படி இங்க வந்தோம், உங்க அப்பா எங்க, என்னோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதை பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நைட் டைம் ஆகுது, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்குள்ள படுத்துட்டு இருக்காங்க.
அப்போ இந்த பையனோட அம்மா இருந்துட்டு என்னென்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. இவங்க அப்பாவ பத்தியும் நெறைய வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்பைக்க பார்க்கறதுக்கு அவங்களோட அப்பா மாதிரியே இருக்கு. அதனால அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா இப்போ நல்லா தூங்குறாங்க. இந்த சின்ன பையனும் அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு பாதுகாக்கிறான். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அவனுக்கு தூக்கம் வந்துருது. அவனும் குட்டி பையன் தானே, அதனால நல்லா வந்து ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். இவங்க தூங்க ஆரம்பிச்ச நேரம் இந்த இடத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட அந்த ஆட்கள் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டு ஏய் மண்புழு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ எடுத்து அவன் வாயில வைக்க, அதுக்கப்புறமா தான் தெரியுது இது ஸ்பைக்கோட ஷூ லேசஸ்னு. அடைச்சா இது மண்புழு இல்லை அப்படின்னு துப்பிவிட்டு இப்போ அந்த பையன் கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட ஆள் வந்து போறான். அவன் வந்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது யாரோ இதை பின்னாடில இருந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்றாங்க. அதை அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளுறாங்க. இப்போ திடீர்னு இவன் அப்படியே வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஐயோ கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு இது கனவு தானோ அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த ஆள் பாதிக்கப்பட்டவன் அந்த இடத்துல செத்து கிடக்குறான். ஐயோ இது எப்படி நடந்துச்சு, யார் இவனை கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவங்க அம்மாவா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நைட்டு நேரம் பையன் கிட்ட அது வரும்போது இவங்க தான் எந்திரிச்சு அதை ஒரே போடா போட்டு காலி பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருந்திருக்காது, மறந்துருக்கும். இங்கே கட் பண்ணி இப்போ சோல்ஜர்ஸ் குரூப் ஒன்று காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கையில வச்சிருக்கிற துப்பாக்கியை வச்சு எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வதன்னு வரதுனால அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் 2-3 பேரையே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களையும் வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளுறாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பாவம் பார்த்தா இவங்களும் வந்து கதையோ முடிஞ்சிரும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட புல்லட்ஸும் கம்மியா இருக்கு. ஐயோ எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டனல்குள்ள வந்து வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா உள்ள இருந்துட்டு பயங்கரமா சுட்டு தள்ளுறாங்க, யாரும் இந்த இடத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்காக. எப்படியோ இன்கமிங் எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. ஆனா இப்ப உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கும்ல, சோ இவங்க திரும்பி பார்க்கல, அங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் இருக்கான். அதுவும் அவன் சாதாரணமானது கிடையாது, அந்த ஆல்பாவை சேர்ந்தவன். அவன் இருந்துட்டு ஒரு சோல்ஜரை பயங்கரமா அட்டாக் பண்றான். இன்னொருத்தவனையும் வந்து தலைய தனியா எடுத்து அவனோட குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல அந்த தேர்டா இருக்கிற சோல்ஜர் ஐயோ எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல இருக்கிற மத்த பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் சுட்டுக்கிட்டு எப்படியோ அவர் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பாதையில நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்கு அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை கிட்ட அப்பாவை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. தூரத்துல வேற ஏதோ ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அதையும் பார்த்துட்டு அவங்க அப்பா மாதிரியே இருக்க அவங்க அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க மூக்குல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இந்த வாசத்தை பிடிச்சி அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வேற வந்துடுறான். நல்ல வேலையா நம்ம ஸ்பைக்கு அந்த ஆள் அந்த இடத்துல போட்டு தள்ளுறான். இருந்தாலும் ஒருத்தர்னா பரவாயில்ல, இந்த இடத்துக்கு இப்ப நிறைய பேர் வர போறாங்க. இது உங்களோட தலையில இருந்து வேற ரத்தம் வருது, அது பேர் எங்கேயும் பற்றக்கூடாதுன்னு எப்படியோ ஜஸ்ட் டைம்ல அவன் வந்து தொடச்சிடுறான். இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எப்படியாவது இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவன் வேகமா போறான். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இவன் வந்து போயிட்டு இருக்கிறான். ஏன்னா யாரும் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து ஃபாலோ பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக இவங்க 2 பேரும் இப்ப வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. ஏன்னா அது மட்டும் தான் பக்கத்துல இருக்கு. அந்த கதவை திறக்கலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்திருக்கும், திறந்துருவாங்க. உள்ள போனா ஒரே புகை மூட்டம், ஃபுல்லா அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆயிருந்திருக்கும் போல. அதனால இவங்களால உள்ள போயிட்டு மூச்சு வேற விட முடியல. இது கதவு திறந்திருந்தனால பாதிக்கப்பட்ட ஆட்களும் வேற உள்ள வந்துடுறாங்க. இன்னும் வேற சின்ன பையன்ல அவங்க அம்மாவும் வந்து ஓரளவுக்கு சண்டை போட தெரியும். அதனால 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓரளவுக்கு சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் முடியல, ஏன்னா இவங்க 2 பேரும் மூச்சு வேற விட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல போச்சு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு டெட் எண்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிட்டாங்க. அப்ப பார்த்தா மேல இருந்து அந்த ஹேட்சை வந்து ஒரு சோல்ஜர் ஓபன் பண்றாரு. நீங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் போயிட்டு ஒளிஞ்சுக்க அவர் வந்து அந்த இடத்த ஷூட் பண்றாரு. அங்க வர ஏற்கனவே கேஸ் லீக் ஆயிட்டு இருந்ததுல, அதனால அந்த மொத்த இடமும் வெடிச்சு செதறது. நல்ல வேளையா இவங்களுக்கு எதுவும் ஆகல. அங்க வந்த எல்லா பாதிக்கப்பட்ட அந்த மனுஷங்களையும் இவர் ஒரே ஷாட்லயே போட்டு தள்ளிடுறாரு. 2 பேரும் நல்லபடியா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால பெருசா இவங்களுக்கு எதுவும் ஆகல. சோ எப்படியோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில வராங்க. இதுக்கு மேல மூச்சே விட முடியல, கஷ்டப்பட்டு வெளில வந்துடுறாங்க. அவங்க அம்மாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது, பயங்கரமா தலைவர வலிக்குது. இந்த சோல்ஜர் வந்துட்டு யாரா நீங்க, எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஸ்பைக்கா வாயே திறக்க மாட்டான். அப்படியே பார்த்துட்டு நிக்க இந்த ஆளுக்கு கடுப்பாகுது. சரி வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட முடியாததுனால அவங்களையும் தூக்கிக்கிட்டு இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி டனல்ல இருந்து ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் தப்பிச்சாரே, அவர் தான் இவரோட பேரு எரிக்.
இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவரோட லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஐயோ ஃபோன்ல வேற சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருக்காரு. கடைசியா 1% தான் பேட்டரி வேற இருக்கு, அது சாக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைக்கு ஃபோனே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இந்த பாரு இதுதான் ஃபோன், இப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதுல உள்ள இதெல்லாம் காமிச்சிட்டு, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிக்சரை காமிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக் சர்ஜரியும் கேள்விப்பட்டதில்லை, அவங்களோட முகத்தை பாருங்களேன் அந்த மாதிரி தான் இருக்கு, ஏதோ கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த நேரம்னு பார்த்து ஃபோன் வந்து அவ்வளோதான், பேட்டரி இல்லாமல் செத்து போச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு திருப்பி இவங்க 3 பேர் இங்கிருந்து வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க போறாங்க. பார்த்தா அங்க வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு பாலடைஞ்சு போயிட்டு. சரி அதுக்குள்ள ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பிரெக்னன்ட் லேடி. பொம்பளை ஆனா ஃபுல்லா வந்து பாதிக்க தான் பட்டிருக்கு, இருந்தாலும் பிரெக்னெண்டா இருக்குது. இவங்க உள்ள வந்ததுமே இவங்க ஏதோ நம்மள பண்ண போறாங்கன்னு நினைச்சு அது வந்து தாக்குதலுக்கு தயாராக, இருங்க இருங்க அமைதியா இருங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்திட்டு, எப்படியோ அவங்க வந்து இவ்வளவு நல்லா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, அதனால அந்த குழந்தைய வந்து அவங்க வெளியில எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. குழந்தைய வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இந்த மாதிரி பாதிக்கலாம் படல. ஆனா அந்த குழந்தைய அவங்க பெத்து எடுத்ததுமே அந்த பொம்பளை ஃபுல்லா வந்து அப்படியே மாறி அட்டாக் பண்ண வருது. நல்ல வேலையா ஏறிக்கு இவரு வந்துட்டு அந்த பொம்பளை அந்த இடத்துல ஷூட் பண்ணி போட்டு தள்ளுறாரு. இப்போ இந்த குழந்தையும் கண்டிப்பா இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கோம், இதையும் நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கா மனசே கேட்கல. ஏன்னா அது பிஞ்சு குழந்தை, அதுவும் அது நல்லாதான் வேற இருக்கு, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவரு வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல அது வந்து நிச்சயமா பாதிக்கதான் பட்டிருக்கோம், நம்ம வந்து அதை கொன்றலாம் அப்படின்னே பேசிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பின்னாடியே நகர்ந்து நகர்ந்து போய் நிக்க, யாரோ பின்னாடியில இருந்து அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஆல்பா அவன் தான். எரிக்கோட தலைய அந்த இடத்துல தனியா எடுத்து அவனை கொண்டுறான். அதுக்கப்புறம் என்ன, ட்ரெயினுக்குள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க இறந்து கிடக்குறாங்க. அதனால இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அவன் வந்து அட்டாக் பண்றதுக்காக அடுத்து வந்துட்டு இருக்கான். இவங்க வேற குழந்தைய வச்சுக்கிட்டு ஐயோ எப்படியாவது சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஸ்பைக் வந்து அவனால முடிஞ்ச வரைக்கும் அம்ப விட்டு அவனை தடுக்க பாக்குறான். அவனை கொல்ல முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவன் ஸ்லோ ஆகுறான், அல்பாபால பாதிக்கப்பட்டவன். ஸோ அந்த சான்ஸை வச்சு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே, இந்த குழந்தை, ஸ்பைக், அதுக்கப்புறம் அவங்க அம்மா 3 பேரும் ட்ரெயின்ல இருந்து குதிச்சு எப்படியும் வெளியில வந்துடுறாங்க. இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆல்பாவால பாதிக்கப்பட்டவன் இவனு வேற அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்க போனாலும் விட மாட்டேன்டா, பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனை யாரோ ஒருத்தவங்க மயக்க ஊசி போட்டு மயக்கமாக்குறாங்க. வாடா வாடா உனக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இவரு தான் அந்த டாக்டர், இவங்க தேடி வந்தவங்க. இவர் இருந்துட்டு என்னோட உடம்பு ஃபுல்லா நான் அயோடின் போட்டிருக்கேன், அதனால இவங்களால என் கிட்ட கூட நெருங்க முடியாது. இவனுக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கான், திருத்தட்ட 3 வருஷமா இங்கதான் சுத்திட்டு இருக்கான், ஆனா என் கிட்ட இருந்து அவன் தள்ளியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கோட அந்த தலையை தனியா வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஃபுல்லா எடுத்துட்டு இதை வந்து அவன் வந்து எரிக்க போறான். ஏன்னா இந்த மாதிரி பண்றதுனால அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனாலதான் நெருப்பு ஃபுல்லாவே வந்துட்டு இருக்குது. சரி வாங்க என்னோட இடத்துக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவங்க வந்து இப்ப உள்ள போறாங்க. போற வழி ஃபுல்லாவே பில்லர் மாதிரி ஏதோ இருக்குது. சரி பில்லர் தான் போல, செவுத்தல செங்கக்கல்லான ஆனது அப்படின்னு பார்த்தா எலும்பு கூடு, இந்த மாதிரி மண்டை ஓடு இதால வந்து பண்ணி வச்சிருக்கிறாரு. இத்தனை பேர்த்த இந்த மனுஷன் வந்து கொன்னு அவங்க எல்லாத்தையும் எரிச்சு இந்த மாதிரி எலும்பு கூடு, இது மண்டை ஓடு இதெல்லாம் வச்சுதான் இதை ஃபுல்லா வந்து உருவாக்கி இருக்காரு. இது மாதிரி இங்க ஏகப்பட்டது இருக்குது. அட பாவி, இதை தான் வேலையா பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு பார்த்தா ஆமா, அப்புறம் வேற என்ன பண்றது, பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்படாதவன் ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாரும் பைத்தியங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டு வந்த தலையை வந்து போட்டு ஃபுல்லா அவரு எரிச்சு விடுறாரு. அப்படி எரிச்சதுக்கு அப்புறமா அந்த மண்டை ஓடு ரொம்ப கிளீனா கிடைக்குது. அதை நம்ம ஸ்பைக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்றான். அப்புறம் இவர் அந்த குழந்தைய செக் பண்ணியிருப்பார்ல, அது ஏன் பாதிக்கப்படலைன்னு பார்த்தா அந்த நஞ்சு கொடி, அதனால அது வந்து பாதிக்கப்படாம இருந்திருக்கும். சரி நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால இவரும் போயிட்டு ஃபுல்லா ஏகப்பட்ட டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா சொல்றாரு, உங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சதும் இவன் இருந்துட்டு பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறான். எங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்காக நான் எந்த மருந்து வேணாலும் எடுத்துட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன், நீங்க எதை சொல்லுங்க அப்படின்னு வந்து அவன் கதறிட்டு இருக்கான். அவங்க அம்மா தான் அவனை சமாதானப்படுத்துறாங்க. அமைதியா செல்லம், என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு இதுதான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, பட் நான் தான் கன்ஃபார்மா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அமைதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆளை வந்து பார்த்து அவங்க வந்து தலையசிக்கிறாங்க.
ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த சாவை வந்து அவர் தான் வந்து கொடுக்க போறாரு. அதனால இவங்க வந்து தன்னோட பையனை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இவரும் வந்துட்டு சில விஷயங்களை இவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படினாலும் சரியான நேரம் வரும். அந்த நேரத்துல நம்ம விரும்பினவங்களை இழக்க வேண்டியதும் வரும். அது வேற வழியே இல்லை, நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பையன்கிட்டயும் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க வந்து ஒரு குழந்தைய எடுத்தாங்கல்ல, அது வந்து பொன் குழந்தை. அந்த குழந்தைய இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க அம்மாவை அவர் வந்து தனியா கூட்டிட்டு போறாரு. தயவு செஞ்சு என்னை கொன்றுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்களும் வந்து கொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தப்போ என்னென்னலாம் நாட்டியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு நினைச்சு பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட மண்டை ஓட்டையும் எரிச்சு நீட்டா க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா, எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுலே டாப்பான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சூரியன் உதயம் ஆகும்போது அவங்க அம்மாவோட அந்த மண்டவோட எடுத்துட்டு போயிட்டு டாப்ல வைக்கிறான். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்குள்ள அந்த ஆல்ஃபாவோட இன்னொருத்தன் பெரிய ஸ்ட்ராங்கானவன் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். உடனே இவங்க 2 பேருமே இவங்களுக்குன்னு சீக்கிரட்டான ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த இவர் உருவாக்கி இருப்பாரு. அதனால அந்த இடத்துக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அவனும் வந்து இதை ஓபன் பண்றதுக்கும் உடைக்கிறதுக்கும் எவ்வளவோ முயற்சி பண்றான். ஆனா அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால எதுவும் பண்ண முடியல. ஒன்றும் பண்ண முடியாததுனால அவன் அங்கிருந்து போயிடுறான். தப்பிச்சோண்டா அப்படின்னு பெருமூச்சு கூட விடலை. அந்த இடத்துல ஒரு உடனால ஆன ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்குள்ள கையை விட்டு இந்த டாக்டரை பிடிச்சி துவம்சம் பண்றதுக்கு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதான், கொஞ்சம் விட்டா அவன் வந்து இவனை கொண்டிருப்பான். ஆனா நல்ல வேலையா இவர்கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மயக்க ஊசி இதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு போட்டிருப்பாருல, அந்த ஊசி இந்த பையன் வந்து எடுத்து வச்சிருந்திருப்பான். அதை வச்சு அவனோட கையில குத்த அவன் அந்த இடத்துல வந்து மயக்கமாகி தூங்கிடுறான். இதனால இந்த டாக்டர் வந்து உயிர் தப்பிக்கிறாரு. அப்புறம் என்ன, இந்த ஆளையும் வந்து போட்டு தள்ள வேண்டியதான். ஏன்னா இப்போ மயக்கமாயிட்டான். அதனால இவங்களோட கைவசம் தான். இப்போ நம்ம ஸ்பைக் இருந்துட்டு எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறத கத்துக்கிறான். இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு இவன் வந்து அந்த கேட் பேக்கு தான் வந்து வரப்போறான். இந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவோட பேரையும் வைக்கிறான். கூடவே ஒரு நோட் பேப்பரையும் வச்சு இந்த கேட்டோட என்ட்ரி பாயிண்ட்ல போயிட்டு வச்சுட்டு ஜென்னிக்காக தான் இது அப்படின்ட்டு போயிடுறான். இந்த குழந்தைய செக் பண்றாங்க, அது எதுவும் பாதிக்கப்படலை. அதுல இருக்கிற லெட்டரை இவர் படிக்கிறாரு. ஏன்னா இந்த குழந்தையோட பேரு இஸ்லா அப்படின்னா அவங்க அம்மாவோட நேம்ல தான் இருக்கு. அப்படின்னா அவ இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அது கூடவே நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த டாக்டர் ஒன்றும் ரொம்ப மோசமானவர் கிடையாது. இந்த குழந்தையவே அவர் தான் காப்பாத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தன்னோட பையன் தன்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனை வந்து பாக்குறதுக்காக இவர் வந்து ஓடுறாரு. இருந்தாலும் முடியல. அந்த இடத்துல வேற ஃபுல்லா பாதை எல்லாமே தண்ணியா வந்துருது. ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால இவரால் போகவும் முடியல. இப்ப கட் பண்ணி 28 நாளைக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. இந்த பையன் எப்படி இந்த உலகத்துல வாழணும், எப்படி வேட்டையாடணும் எல்லாத்தையுமே கத்துக்கிறான். ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்றான். இப்ப கூட ஒரு ஆள் அங்க வந்திருப்பான். ஒரே ஷாட்லயே அந்த ஆளை வந்து போட்டு தள்ளுறான். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இத்தனை பேர்த்தையும் நம்ம ஒரு ஆளால சமாளிக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். வந்து ஓடிடலான்னு அவன் ஓடும்போது பார்த்தா நடுவுல பாறையால எதையோ போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, இதை தாண்டி நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்த ஒருத்தனையும் இவன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். இவன் கிட்ட அம்பு வேற தீந்து போயிருது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவன் தான் ஜிம்மி. இவன் யாருன்னு தெரியுதா? படத்தோட ஆரம்பத்துல ஸ்காட்டிஷ்ல ஒரு குட்டி பையனை காமிச்சாங்களே, உங்க வீட்டுல ஃபுல்லா அட்டாக் பண்ணப்ப இவன் மட்டும் தப்பிச்சானே, அவன் தான் இந்த பையன். 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டான். அவங்க அப்பா கொடுத்த அந்த செயினையும் போட்டிருக்கான். உன்னோட ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவனுக்குன்னு ஒரு தனியா கேங்கையும் வச்சிருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரியாம பார்த்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ரொம்பவே கூலா வந்து இருக்காங்க. அங்க பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் வந்தாலும் கூட இவங்க எல்லாரும் ரொம்பவே ஜாலியா ஒரு கேம் விளையாடுற மாதிரி அங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சரமாரியா போட்டு தள்ளுறாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியும் கூட இருக்குது. பாத்தியா, இதுதான் எனக்குன்னு உருவாக்குன டீம். ரொம்பவே ஜாலியா இருக்கும். நீ வந்து உனக்குள்ள நிறைய திறமை எல்லாம் இருக்குது. அதனால என் கூட ஜாயின் பண்றதுன்னா நீ ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து இவனையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 28 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற இந்த ஜிம்மி 28 நாளுக்கு அப்புறம் சர்வே பண்ண நம்ம ஸ்பைக் கூட சேர்ந்து ஒரு டீமா இதுக்கப்புறம் சர்வே பண்றதுக்கு என்னென்ன போராட்டம் பண்ண போறாங்களோ இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then, டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.